நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனம் இப்படியாக சொல்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்களை இழந்து போறதுக்கு காரணம் நம்மளுடைய நாவு. அது மட்டும் இல்ல, இந்த நாவுனால நம்ம பாவத்தையும் செய்யறோம். இந்த வசனம் இப்படியாக சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அப்படின்ட்டு. இந்த நாக்குக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. நம்ம வாழ்ந்திருக்கவும் இந்த நாக்கு தான் காரணம். நம்ம வாழ்க்கை நாசமா போறதுக்கும் அழிந்து போறதுக்கும் காரணம் இந்த நாக்கு தான். இந்த நாக்குனால நம்ம பிறரை சபிக்கிறோம். அது மட்டும் இல்ல, சில நெகட்டிவான வார்த்தைகளையும் இந்த நாக்குனால பேசுறோம். ஆனா நம்ம பாசிட்டிவான சில வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண நம்ம வாழ்க்கையிலையும் சில சேஞ்சஸை நம்மளால பார்க்க முடியும். ஆனா நெகட்டிவான வேர்டு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையை நம்ம அழிக்கிறோம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானதுதான் இந்த நாக்கு. இன்னும் சில நேரங்கள்ல நம்ம பொய் சொல்லுவோம். அந்த பொய் கூட நம்ம வாழ்க்கையில சில நேரங்களில் நடக்கும். அந்த அளவுக்கு இந்த நாக்கு நம்ம வாழ்க்கையை என்ன செய்யுதுன்னா அழிக்குது. அதனால நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம கேர்ஃபுல்லா பேசணும். ஏன்னா நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையில குறித்தும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, இந்த நாக்குனால் நம்முடைய பரிசுத்தத்தை இழந்து போக கூடாது. தினந்தோறும் ஏசப்பா கிட்ட உங்களுடைய சர்ற அவயங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. முக்கியமா நாக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நாக்கை காத்துக்கொள்ள ஏசப்பா கிட்ட கிருபை கேளுங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.